தன் கண்ணை எப்படி பாதுகாக்கிறதோ தூசு தும்முகள் படியாமல் பாதுகாக்கிறதோ அத்தன்மை போல் என் மகளை பாதுகாத்து வந்தேன். இப்பொழுது அவளை பார்க்காமல் இந்த மண்ணில் நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய பலனை காண அப்படி வளர்த்த பிள்ளையை உடனடியாக சென்று நான் பார்க்க வேண்டும். அதனால மகளை பார்க்க போக வேண்டும். மகளுக்கு தேவையான பொருட்களை அனைத்தும் தயார் செய்து வா. மகளை பார்க்க உடனடியாக ஒரு ஆளை பிடித்து நாம் வந்திருக்கும் விஷயத்தை தெரிவித்தோம். அவன் இன்னும் நம்மை எதிர்ச்சென்று அழைக்கவில்லை என்றால் அவனுக்கு எவ்வளவு ஒரு மாமதை இருக்க வேண்டும், திமிர் இருக்க வேண்டும். வழியாய் வந்தது மடத்தனம். மதியாதே தலைவாசல் மிதியாதே கூப்பிடாமல் வந்தது நம்ம மடத்தனம். அதனால் நாம் இனியும் இங்கு இருக்க கூடாது, நகரம் தேடி சென்று விடலாம். சேவகா, எனக்கு ஒரு யோசனை. இவ்வளவு தூரம் வந்து விட்டோமே, நம் மருமகன் செய்த தவறுக்கு நம் மகள் என்ன செய்வாள்? நம் மகளை பார்க்காம போனால் நம்மால் இருக்க முடியாது. அதனால அவன் மரியாதை கொடுக்கவில்லை. அது அந்த நாயின் ஜாதி புத்தி. அதனால இன்று ஏதோ கைலாயத்தை நாடி தேவர்கள் கூட்டம் அதிகமாக அணி அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவரோடு தேவராக நாமும் ஒருவனாக சென்று நம் மகளையாவது ஒரு எட்டி பார்த்துட்டு நாம் ஓடிடலாம். மகாராஜா எப்படி சொல்றாருன்னா, அந்த புறத்துல அரகர சத்தம் அதிகமா கேக்குது. அந்த புறம்னா கைலாயம், அரகர சத்தம் அதிகமா கேக்குது. சரி, ஜனத்தோட ஜன கூட்டமா சென்று அப்படி எட்டி லேசா கூட்டத்துல போயிட்டு தெரியாது. அப்படி நம்ம மோளை மட்டும் அப்படி ஜாடையை எட்டி பார்த்துட்டு வந்தலாம்னு சொல்றாரு. சரி, இருந்தாலும் வாங்க போலாம் மகாராஜா, போலாம். நான் எதுக்கு போறேன்? தம்பி வாடா, நீ குஞ்சு நின்னுங்கிற. டேய் சரி, ஒருவராக அமைதியாக வாருங்கள். யார் யார் என்ன பேசுகிறீர்கள் இறைவனுக்கு எப்படி ஆகையால் அமைதியாக தாட்சாயினி அம்மையாரை முடிவு செய்து திருமணம் நடந்து கொண்டிருந்தது. சமயத்தில் திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு உணவு இருந்தலாம் என்று சாதத்தை எடுக்கும் சமயம் அது அங்க நிற்கிறானே தட்சகன், அவன் என் கரத்தை பற்றி தரதரவென்று வெளியே இழுத்து வந்து அடே மடையனே, சந்திர சூரியன், பிரம்மா, விஷ்ணு, 33 தேவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சமையல் கேவலம் குளிக்க தண்ணிய புண்ணாக்கும் அருந்தக்கூடிய மாடு, நீ உனக்கு சாதம் கேட்கிற சாதம் வந்த வழியே ஓடிவிடு என்று சொல்லி என்னை விரட்டி அசிங்கப்படுத்தி விட்டான். இன்றைய தினம் அவன் மகளை பார்க்க வந்தான் போலும். இதுதான் தக்க சமயம். அவனை காலத்துக்கும் மறக்காமல் இருக்கும்படிக்கு அவன் முன்னில் ஓங்கி அடிக்க வேண்டும். நல்லது தேவர்களே, நேரே நில்லாதே சன்னதியில் வந்தவர்கள்
அன்னாருக்கு மாமனார் என்று மரியாதை இல்லாமல் என்ன செய்கிறோம் புண்ணாக்கம் தின்றுவிட்டு தெய்வங்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் உனக்கு எங்க பெரியார் தெரிவிக்க போடுறது? ஐயோ, குளிக்க தண்ணியும் புண்ணாக்கம் தின்னக்கூடிய மாடு, அடே தடி மாடு, அடே அடே கேரி கட்டாமனே கட்டாமனே மாடு. அறிவு கட்ட மாடு உனக்கு மரியாதை இல்லாமல் வாருங்கோ வாருங்கோ தங்களை பார்த்ததில் மகா சந்தோஷம். வீட்டில் எல்லோரும் நலமா? வாருங்கள், நீரறிந்து உணவு உண்டு, தாமதம் தருகிறேன். இந்த மலையில வந்து கேவலப்படும்படி செய்து விட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் தடி மாடு? தெரியாமல் செய்த பீழை தேவனே போற்க வேணும். தெரியாமல் செய்த பீழை தேவனே போற்க வேணும். தெரியாமல் செய்த பீழை தேவனே போற்க வேணும். தெரியாமல் செய்த பீழை தேவனே போற்க வேண்டும். பெருமானே, கூட்ட நெரிசலில் யாரென்று தெரியாமல் நடந்துவிட்டது, என்னை மன்னிக்க வேண்டும். பெருமானே, மரியாதை கட்டவன்
மாடு அத மரியாதை கட்டவன் மானம் ஈனம் கட்டவன் அறிவு கட்ட மாடு மரியாதை என்றால் ஒரு கிலோ எண்ணெய் விலை கேட்கக்கூடிய தடை மாடு உன்னிடத்தில் மரியாதை எதிர்பார்த்தால் உளவி கொண்டு சேனை எதிர்பார்ப்பது மாடு பெருமானே ஏடு வந்து பகைத்து பாடுபாடலாற்றுதையா தங்களின் விதியோ அல்லது என்னுடைய தலை விதியோ தெரியவில்லை. மாட்டிக்கொண்டு வருவேன் தட்சிக பெருமானே. பட்டதோடு இன்னும் முன்ன லேசாக பட்டு கொண்டிருப்பதெல்லாம் சும்மா இன்னும் முன்ன என்ன செய்கிறான் பரவாயில்ல தட்டி மாடு தட்சிக பெருமானே மாதகனை போயிட்டு சார்ஜர் போட்டுக்கிறேன் லைட்டு விட்டு விட்டு நின்று இருக்கான்னு புரியுதா நானும் அனாதை எனக்கு தாய் தந்தை இல்லை அண்ணன் தங்கை இல்லை அக்கா தங்கை இல்லை இது போன்று பலவிதம் எட்டி போட்டு என் பாதத்தை கொஞ்சம் போட்டு பட்டி என்றோ தட்டி என்றோ ஹலோ ஓகேவா அது ஏன்னா போகும்போது பார்த்து அது ஏன்னா சார்ஜ் எதுன்னு அர்த்தம் அதோ தட்சக பெருமானே பட்டி என்றும் குட்டி என்றும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி திட்டுங்கள் எனக்கு சாபத்தை மட்டும் எந்த புண்ணும் வேலை பார்ப்பதை போல் சுற்றி வரம் வருவதும் தாம்பலம் தருவதும் சாசனம் தந்து உபசரிப்பதும் அல்லது தட்சிக பெருமானே சட்டம் பேச வந்தையும் தன் இஷ்டத்தை ஏற்படுகிறேன் தட்சிக பெருமானே முன் செய்தது மரம்
கொண்டே உனக்கு இந்த சாபத்தை என் மகளை பார்க்க வந்த கத்தி கொஞ்சம் பேடி நான் எப்படி அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொல்லப்பட்டு அடிப்பட்டு விடப்பட்டு ஞாபகப்பட்டு இருந்தானோ அதே போல் உன் மக்களாலையும் ஊர் உலகத்தாராலையும் பலராலையும் நீ அவமரியாதைக்கு அசிங்கப்படக்கூடாது பிடியான கெஞ்சி நீர் இதெல்லாம் இந்த சாபம் பாக்கியமின்றி பின்னையோ பாக்கியமுண்டோ நானும் அல்ல சாபத்தை நீக்கி வேலை நான் எவ்வளவோ இப்படி மலை போன்ற சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. குளிக்கும் பட்ட பொருந்தி நான் பொருந்துமோ கறந்த பாலானது பசுவின் மடியில் மீண்டும் ஏறுமா? ஏறாது. அதே போல் உனக்கு சாபம் தந்ததுதான். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்பொழுது வந்து சென்றால் நான் என்ன செய்வேன்? இந்த ஆண்டி பயல்கள் கர்வத்தில் ஆட்டாடி விட்டார்கள். அவர் கர்வத்தை அடக்க வேண்டும். ஆண்டி பையன்
தலைக்கேறி நீங்களும் ஆடிவிட்டீர்கள். ஆடிவிட்டீர்கள். உங்கள் கர்வத்தையும் உங்கள் ஆணவத்தையும் அடியோடு அடிக்காமல் விட மாட்டேன். அதையும் தவிர அடே தாலி அறுத்து எங்கள் பட்டாலும் தாலி அறுத்து எங்கள் உனக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தத்தில் என் மகள் உமா பார்வதியானவள் தாலி அறுத்து விட்டு தாலி அறுத்து வந்தாலும் வரட்டும், வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஆனா உன ஒழிக்காம உனக்கும் எனக்கும் நடக்கும் யுத்தத்தில் பின்வாங்க மாட்டேன். அது மட்டுமா, அந்த நாய் என்ன நினைச்சுட்டானா, எனக்கு சமர்த்த இல்லை என்று எண்ணி விட்டானா. ஏய் அந்த நாய் எனக்கு சமர்த்தி இல்லை, பலம் இல்லை, தெம்பு இல்லை என்று எண்ணி விட்டான் போத்திருக்கிறான். எனக்கு இருக்கும் பலத்தையும் என் தெம்பையும் வைத்துக் கொண்டு அந்த ஆண்டி பயலை அடியோடு அடிக்காமல் விடக்கூடாது. அதனால் எனக்கு நடந்த இந்த விஷயத்தை என் மனைவியாக விளங்கக்கூடிய பர்ணகாவதிக்கு தெரிவிக்க வேண்டும். அதனால் நான் அழைத்தேன் என்று என் மனைவி பர்ணகாவதியை உடனடியாக அழைத்து வருவாய். அவர் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் சமயத்தில் பன்னகாவதி தர்பார்
அண்ணன் தங்கச்சி பாப்பா என்ன ஓ பாப்பா ஓ என்ன எங்க அப்படியே இருக்கட்டியாடா எல்லாரும் போங்க எப்படியா வளர்த்தா அம்மா ஓ உன்னை ஆசையா வளர்த்தேன் ஆசையா வளர்த்து ஆசமா வளர்த்து ஆசமா வளர்த்து பந்தா வளர்த்து அம்மா பண்பா வளர்த்து அப்படியெல்லாம் வளர்த்து 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 யாரு கட்டி கொடுத்தியானா அந்த கண்ட்ராக்ட் பொட்ட பையனுக்கு அந்த கண்டத்து பொட்ட பேர் தானே அப்படிதான் ஏனா ஏனோ அவன் லாபம் குடிக்கிறான் கசக்கு அது சரி பண்ண மாட்டேன் அது சரி பண்ணுவா இப்ப என்ன பண்ண போற என் துணி தான் இப்ப நான் தனிதான் நீ போ போ கம்மு இரா இரா பேர் அடி இங்க பொட்ட பையா கேப்பா மரியாதை இல்லாம கேப்பா அடவு அக்கா தங்க டோலி கூட்டிட்டு மரியாதை கேட்டுக்க மரியாதை கேட்டுக்க இப்ப வா வாராண்டி ஏன்னா அப்படி ஆசையா வளர்த்து பாசமா வளர்த்து பந்து வளர்த்து இந்த பொட்டை கண்டட்டு கட்டி கொடுத்து ஏன்னா அப்படி கட்டி கொடுத்து ஏன்னா அவன் ராவும் குடிக்கிறான் பகலும் குடிக்கிறான் அப்படி குடிச்சு கண்ட்ராக்ட் வேலைக்கு போனாலும் அங்கேயே குடிக்கிறான் ஆமா அப்படி குடிச்சு அவன் தான் வாந்திடுறான் தவிர ஒரு நாளும் என்ன வாந்தி எடுக்க மாட்டான் ஒரு நாளாவது வாந்தி எடுக்க வச்சிடலாம்ல அது மட்டும் தான் ஏன்னா என்ன வேலை பண்ணிக்கிறான் என்ன வேலை 1/2 கிலோ ஆப்பிள் பழத்துக்கும் 1/2 கிலோ ஆப்பிள் பழத்துக்கும் 5 கிலோ அரிசிக்கும் 5 கிலோ அரிசிக்கும் அவன் ஆபரேஷன் பண்ணிக்கிறான் பொட்ட பையன் ஆமா ஏனா பரவாயில்ல அம்மா ஆமா ஏனா இப்படி இருந்தாலும் நான் பிடிச்ச மாதிரியான ஒரு ஆள யார பிடிச்ச மத்தலக்க அம்மா பரவாயில்ல நீ உங்க வேலை பாரு எப்படி மத்தலகாரன் வாச்சாங்க அம்மா குடும்பம் கூடு அவன் தான் வரானா வாச்சா அம்மா குடும்பம் வர டேய் யாத்திரைக்காரனுக்கு புத்திப்பட்டு ஆமா பொறுமையா வார்த்தை வரும் பொறுமையா தான் வரும் ஆம்பளை வரமே கோவம் வரக்கூடாது உனக்கு அப்ப நான் போட்டியா நான் தப்பா சொன்னேன் அம்மா எப்படி அம்மா சொல்லு மத்தலக்கார அம்மா என் மனசை தொடலாமா நான் போய் தானக்கார மாமா என் சாண்ட கூட சொல்லலாமா நான் சொல்லுவேனா அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்புறம் என்ன சொல்லு தானக்கார மாமா என் சண்டையை சொல்லலாமா தப்பா சொல்லனா அப்புறம் எப்படி பொட்டிக்கார மாமா வாயில ஒரே சொல்லுதான் இன்னாங்க போல கத்துனீங்க எத்தனை பெரியவரா எல்லாம் இந்த கான்ட்ராக்ட் பண்ற வேலை பூரா ஏனோ அப்படியே தப்பா சொல்றானே என்ன தப்பா சொல்றானே ஆட்டா மாமா ஓ புரியுதா சொல்லுமா சொல்லு அட்டக்கார மாமா யா கூட
அப்படி போய் புடிச்ச பாத்தியா? ஆமா. மத்தலகார புடிச்சதா? அம்மா. அவர் வாங்கி குடுறாரு எல்லாமே. இந்த பால் உண்ண முத வையா மூடு. ஏன்டா உங்கனே நாங்க பாத்து போட்ட பையா. பின்னாடி பூரா ஈ முக்கிதுன்றாங்க. ஈ முக்கிதுன்றாங்களா? எப்பா? இந்த துணியில நான் ஒரு பட்ட பாடுகுது பாரு. வா. ஏன் அம்மா என்ன இந்த துணி என்ன குறை சொல்லு. என்ன குறைச்சலா? டேய் டேய். மூடு அம்மா மூடு. டேய் ஃபர்ஸ்ட் அவர் கம்பெனி இருக்க மாட்டாரு. எப்பா இந்த துணி வேலை என்னன்னு கேட்டியா? என்ன வேலை சொல்லு. எங்க மிருதகார மாமா துர்கேஷ் மாமா இதுல வாங்கி கொடுத்தது. என்ன வேலையம்மா சொல்லும்மா. திருவண்ணாமலை. எப்பா திருவண்ணாமலையில நீ வந்து மூட்டு கூடு பொழுது உட்காரு கொண்டாரு. ஏண்டா திருவண்ணாமலை ஊம்புகார்ல தந்தது. பூம்புகார். ஆமாடா. பூம்புகார் லேடி. பூம்புகாரா? பூம்புகார். ஆமா. எவ்வளவு மாமா இது? 3050 ரூபாய் இது. 3050 ரூபாய். ஆமாடா. பரவாயில்லையம்மா. ஆமாடா. இது என்ன இது லூஸ் டைப் இது? எப்படி அம்மா? இந்த பக்கம் காத்து போறோம் இதுல போந்து இதுல போவோம். இந்த பக்கம் காத்து போறோம் இதுல போந்து இதுல போவோம். அப்படியே போலாம். அப்படியே போலாம். பரவாயில்ல. ஆமா என்ன? பரவாயில்லம்மா. இது இப்பதான் சராக்கு. இது இப்பதான் சராக்கு. அவங்களாம் கால்ல. அப்படி இருந்தா இருக்கட்டும். யாரு வந்து நீ நானும் போய் ராணியம்மா பாக்குறோம். அப்ப ரெண்டு பேரும் தூக்கி போட்டு சாப்பிடுறோம். உள்ள பாடி மக்கு. உள்ள வந்து நக்கு. தந்தைக்கோ கல்வியை வளர்த்த மற்றும் என் குலத்தை காத்த வீரபத்ர சாமிக்கோ எனது அநேக ஒரு கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. நானும் இந்த சபை வந்தேன் அல்லவா? ஆமாங்க. என்னுடைய விளக்கம் வந்தால் தெரியுமா? தெரிவிக்கின்றேன். அன்பர் சுவாமிக்காக கொடுக்கப்பட்ட சுவாமிக்காக 20 ரூபாய். சொல்லியம்மா. அம்மாபாளையம் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ராமச்சந்திரன் இன்னும் ராமச்சந்திரன் வீரபத்ர சுவாமிக்காக 100 ரூபாய். அப்படியே பின்னாடி போகலாம். ரெண்டு பேர் பாரு. தமிழர் கொடியிடையா சரி ஓகே. அவன் நம்ம பண்றோம். ஓஹோ சரி. அவ்வளோதான். ஆமா அவன் பாப்புலர் இருக்கும். நாம இதை வச்சு பண்ணுவோம். நைட்ல என்ன ஆயிட போறோம். அவனால 10 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். அப்புறம் புரியுதா? ஆண்டு வரக்கூடிய இது சும்மா அதான் முக்கியம். தச்சகன் இருக்கார் அல்லவா? ஆமா ஆமா. அவர்களுடைய பாரியாக விளங்கக்கூடிய வர்ணகாவதி மட்டும்தான் விளக்கம். மற்ற விளக்கம் அதுவும் தெரிவிக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.